பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணக்கத்தோடு இந்த வீடியோ தொடர்றேன். இது என்ன அப்படின்னு பார்த்தா, சென்ற வீடியோவில் நம்ம புனிதர் சௌரியார் அவர்களுடைய உடல் கோவாவில் பொதுமக்களின் பார்வைக்காக வைத்திருக்கிறத நம்ம பார்த்தோம். அதை காண வேண்டும் என்ற அவளோட இயக்கத்தோடு மனபாரத்தோடு அநேகர் ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி. நாமும் நேராக கோவா போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இது எப்படி கோவா அந்த இடத்துக்கு போய் சென்றடைய முடியும், மக்கள் எளிமையாக எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்னதாக ஆய்வு செஞ்சு இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ நிச்சயம் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பல பேர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ இதை மறந்துட்டோமே, ஐயோ இதை விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயம் உதவியாக இருக்கும். முதலாவது நம்ம பயணம் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போடுறோம். தமிழ்நாட்டில் இருந்து பயணம் ஒரு குறைந்தபட்ச செலவில் போகிறதுனா அது ரயில் பயணம் மட்டும்தான். சாதாரணமாக ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்குது, பொருளாதார சூழல் இருக்குது அப்படின்னா ஃப்ளைட்டில் போகலாம். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு 4000 ரூபா அப்ராக்சிமேட்டாக செலவுன்னு வச்சுங்க. அதில் கூடும் குறைவாகவும் வரும். வருமானம் இல்லை, அதாவது எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனால் நாங்கள் சௌரியாரோட உடலை பார்க்கணும் எப்படியாகும் அப்படின்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக குறைந்த செலவில் போகணும்னா அது ரயில் பயணம் தான். முதலாவது ரயில் பயணம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோம்னா, வாரத்தில் ஒரு நாள் வேளாங்கண்ணியிலிருந்து வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸாக போகுது. அது வாரத்தில் ஒரு நாள். அது பார்த்தோம்னா இரவு 11:35 அப்படின்ற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கிளம்புது. அது காலையில் ஒரு 1:30 மணி 2 மணி அப்படின்ற மாதிரி மட்கன் போய் சேரும். அது வாஸ்கோடகாமா போகும். ஆனால் யாரும் எந்த ட்ரெயினில் போனாலும் மேக்ஸிமம் வாஸ்கோடகாமா போகாமல் மட்கனில் இறங்குறது நல்லது. ஏன்றதை நான் சொல்கிறேன். நான் ஒன்று வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தாதர் போகிற எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியில் ஏறி மட்கன் அப்படின்ற ஸ்டேஷனில் இறங்கணும். அடுத்து யஸ்வந்த்பூர்லேருந்து டெய்லி ட்ரெயின் இருக்குது. அதில் போனாலும் நீங்கள் மட்கனில் இறங்கணும். இதை விட எளிமையான வழி அப்படின்னு சொன்னால், அதாவது ரெகுலராக நம்ம போகிறதுக்கான வழி அப்படின்னு சொன்னோம்னா கோழிக்கோடு அல்லது மேங்களூர், இந்த வழியாக நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ரெகுலர் ட்ரெயின் அதிகமாக இப்போ கோழிக்கோடு போயிட்டாலோ அல்லது மேங்களூர் போயிட்டா அதிகமான ட்ரெயின் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு ட்ரெயின் அப்படின்ற மாதிரி போகும். ஆனால் நம்ம கோழிக்கோடு போயிட்டோம்னாலும் இல்லை மேங்களூர் போயிட்டோம்னாலும் அங்கேருந்து ரெகுலராக கண்டினியூவாக உங்களுக்கு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மும்பை போகிற ட்ரெயின் எல்லாமே அங்கே கிராஸ் பண்ணி தான் போகும். அப்படி எந்த ட்ரெயினில் போனாலும் மட்கன் அங்கே இறங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இதை விட்டு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா சென்னையிலேருந்து ஹூப்ளி ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினில் போனால் ஹூப்ளியில் இறங்கிட்டு அது இறங்கினதுக்கப்புறம் அமராவதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினில் நீங்கள் மட்கன் போகலாம். நீங்கள் எந்த ட்ரெயினில் இறங்கினாலும் முதலாவது நீங்கள் இறங்க வேண்டிய இடம் மட்கனில் தான் இறங்கணும். மட்கனில் இறந்து நீங்கள் அந்த நம்ம போகக்கூடிய பாண்ட் ஜீசஸ் சர்ச் அப்படின்ற அந்த சர்ச்சுக்கு போய் சௌரியாரோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 46 கிலோமீட்டர் அது தூரம். ஒரு சிலர்கிட்ட நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, வண்டி எதுவும் கிடைக்கலங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் மொழிபெயர பிரச்சனை, 1200 ரூபா ஆட்டோவில் கேட்டாங்க. அப்புறம் கடைசியாக பேசி 1000 ரூபான்னு சொல்லி நாங்கள் வந்தோம் அப்படின்னா, அதாவது மட்கனில் இருந்து பாண்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு போகணும்னா 1000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி வந்திருக்காங்க ஆட்டோ செலவு. அப்போ ஆட்டோவில் 1000 ரூபானா நீங்கள் ஒரு 3 பேர் வரீங்கன்னா அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ஆட்டோவில் ஏறி போனீங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்டோவுக்கு 3 பேர் ஏற்றுவாங்க, அவ்வளோதான். அதோட ஒரு நீங்கள் மிட் நைட்டில் தான் மேக்ஸிமம் இந்த ட்ரெயினில் இருந்தாலும் வருவீங்க. உங்களோட பயணத்தை எளிமையாக நம்ம பார்க்கறதுக்கான வழிகளை சொல்கிறேன். உங்களுக்கு நைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு மிட் நைட்லேயோ அல்லது ஏர்லி மார்னிங்லேயோ மட்கனில் இறங்குற மாதிரி டைம் டேபிள் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயினாக சூஸ் பண்ணிக்கங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குறைஞ்ச செலவில் நம்ம வரணும்னா ரூம் வாடகைக்கு மிச்சப்படுத்துறதுக்காக. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் ஏர்லி மார்னிங்லோ மிட் நைட்லேயோ நீங்கள் மட்கனில் இறங்குனீங்க அப்படின்னு சொன்னால் பாண்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு பக்கத்தில் கர்மாலி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம இந்த சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான். அப்போ நம்ம அந்த சர்ச்சில் போய் ஒரு ட்ரெயினை பிடிச்சி இறங்கிட்டோம்னாலே அப்போ சர்ச்சு பக்கத்தில் போயிட்டோம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு நீங்கள் எந்த டயத்தில்
நைட்டில் மிட் நைட்லேயோ அல்லது ஏர்லி மார்னிங்லேயோ நீங்கள் வந்து மட்கனில் இறங்குனீங்கன்னா காலையில் 4:35க்கு மட்கனில் ட்ரெயின். அந்த ட்ரெயின் பேர் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ். நான் உங்களுக்கு அந்த ட்ரெயினோட டைம் டேபிள் ஃபுல்லாக நான் போடுறேன். அதில் எங்கேருந்து வருதுன்னா திருவனந்தபுரத்துலேருந்து வருது. அப்போ அது கோழிக்கோடு, மேங்களூர் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வருது. திருவனந்தபுரத்துலேருந்து அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் அந்த டைம் டேபிள் எந்தெந்த ஊர்லாம் எப்போ நிற்கிது அப்படின்றதெல்லாம் போடுறோம். நீங்கள் அதுக்கு நியரஸ்டான தமிழ்நாடு பிளேஸில் இருந்தீங்கன்னா அந்தந்த ஜங்ஷனில் நீங்கள் அதில் ஏறலாம். அந்த ட்ரெயினில் நேத்ராவதி எக்ஸ்பிரஸில் ஏறுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் மிட் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. காலையில் ஒரு 5:15 மணிக்கு உங்களுக்கு கர்மாலி அப்படின்ற ஸ்டேஷனில் இறக்கி விட்ருவாங்க. அங்கே இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆட்டோ வாடகை 100 ரூபா. ஒரு 3 பேர் வந்தால் ஆளுக்கு ஒரு 35 ரூபா அப்படின்னா 30 ரூபா அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணி 3 பேர் 100 ரூபாயை ஷேர் பண்ணிட்டு நேராக சர்ச்சுக்கு போயிடலாம். நீங்கள் வரும்போதே ப்ரெஸ்அப் ஆகிட்டு மேக்ஸிமம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரெஸ்அப் ஆகிறதுக்கு கீழே இறங்கி இங்கேயும் ரூமோ அப்படிலாம் தேடாத அளவுக்கு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த டயத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க, அப்போ 5:15 அல்லது அது ட்ரெயின் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் நீங்கள் அந்த ட்ரெயினை இறங்கி அங்கேருந்து நேராக வந்து பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன் வாசலே ஏகப்பட்ட ஆட்டோ 100 ரூபா 100 ரூபான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஆட்டோவில் ஏறி பான் ஜீசஸ் சர்ச்சுக்கு இறக்கி விடுவாங்க. அது எப்படி இறக்கி விடுவாங்க, ஒரு மேம்பாலத்துக்கு கீழே இறக்கி விடுவாங்க. அப்படியே கண்ணில் பார்த்தா ஒரு வழி தெரியும், அந்த வழியில் உள்ளே போனாலும் அந்த சர்ச் இருக்கும். நீங்கள் அங்கே போன உடனே கியூவில் நிற்பாங்க. நீங்கள் போகும்போதே நிற்குவாங்க. நீங்களே முதல்ல இருந்தால் கருத்துக்கு உண்டாகட்டும், நான் ஈஸியாக பார்த்துட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அங்கே போனோன்னா அந்த கியூலாம் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இருக்காது. 7 மணிக்கு தான் வந்து பார்வையாளர்களை அனுமதிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு காலையில் ஏர்லியராக போகிறதுனால ஃபஸ்ட்டாக போய் நின்றுடலாம். ஒரு சிலர்கிட்ட நான் வந்து பேசும்போதுலாம் சரியான கூட்டங்க, வந்து 4 மணி நேரமாக வரிசையில் நின்று போய் அவரோட உடலை பார்த்துட்டு வந்தேன். ஒரு சிலர்லாம் 8 மணி நேரம்லாம் நின்று நான் பார்த்துட்டு வந்தேன், அந்த அளவுக்கு கூட்டமாலாம் இருந்ததுங்க அப்படின்னு. இந்த நான் சொல்கிற டயத்தில் போனால் நீங்கள் அந்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்துடலாம். ரொம்ப ஸ்டைல் பண்ணுறதை கஷ்டப்பட வேண்டிய இதனால் வெளில கியூவில் காத்து கிடக்கணும் அப்படின்ற நிலைமை இருக்காது. அதனால தான் அந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடலாம். கியூவில் நிற்காம ஈஸியாக முதல் ஆளாக இருந்து ஓப்பன் பண்ணும்போது 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா வரிசையில் முன்னாடி நம்ம போயிடுவோம். இப்போ இந்த பயணம் நம்ம வர்றதுக்கு ரீச் பண்ணும்போது எப்படி வர்றது அப்படின்றத பார்த்துட்டோம். அதே சமயத்தில் நீங்கள் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸில் வந்துட்டீங்கனாலும் மிட் நைட்டில் தான் வந்து இறங்குவாங்க. வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் வந்து வாஸ்கோடகமா போகும். ஆனால் நீங்கள் அங்கே போகாமல் மட்கன்லேயே இறங்கிடுங்க. அதே மாதிரி இந்த நெல்லை எக்ஸ்பிரஸுக்கு பாருங்க, அது தாதர் வரைக்கும் போகிறது. அந்த வண்டியை நீங்கள் பிடிச்சி வந்தாலும் அதே மாதிரி மட்கனில், யஸ்வந்த்பூரில் வந்தாலும் அதே மாதிரி மட்கனில், இது எல்லாமே மிட் நைட்லேயே வந்து சேர்ந்துடும். இந்த எந்த ட்ரெயினில் நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஆட்டோவோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து செலவு பண்ண தேவையில்ல. கொஞ்சம் பொறுமையாக கவுண்டரில் போய் ஓப்பன் டிக்கெட்டு கர்மாலின்னு ஒரே ஸ்டேஷன் தான். அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வர நேத்ராவதி எக்ஸ்பிரஸில் ஏறி அந்த ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே போய் வசதியில் நின்றுடலாம். 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிப்பேன். ஓப்பன் பண்ணோடனே நேராக போய் உள்ளே போய் பார்த்துடலாம். ரொம்ப கியூவில் காத்திருக்கணுன்ற சிரமம் இருக்காது. இப்போ நம்ம எப்படி வந்து ஈஸியாக போய் சௌரியாரை பார்த்துறதுக்கான ட்ராவல் பண்ணி வந்தால் சரியாக இருக்கும், எந்த டயத்துக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உள்ளே போகிறதுக்கான ஒரு சில விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பேக் எல்லாத்தையும் மெட்டல் டிடெக்டர் வச்சு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் மேக்சிமம் தீப்பிடிக்கிற மாதிரியான பொருட்கள், தேவையில்லாமல் சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரிலாம் வந்து தயவுசெய்து கொண்டு போகாதீங்க அப்படின்றது தான். உங்கள் பேக்கை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. அதை நீங்கள் மனசில் கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ஆபாசமாகவோ அல்லது ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போனோம்னா உள்ள அலௌடு இல்லை. பக்திக்குரிய ட்ரெஸ்ஸாக போட்டு போங்க, அதுதான் நமக்கும் நல்லாயிருக்கும். நாகரிகமாக சாதாரணமாக எப்படி ட்ரெஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப வேறு விதமாலாம் ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா கோவானோன்னு இப்படி அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத நமக்கு, நம்ம இறைப்பணியாக போகிறோம். அப்போ ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நாகரிகமாக போட்டு போகிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து செல்ஃபோன் வந்து உள்ள
செல்போனை வச்சு போட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ உள்ள அனுமதி இல்லை. கேமராவுக்கு அனுமதி இல்லை. அதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அங்கே போய் திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்கிறதோ கேமரா வந்து யூஸ் பண்ணுறதோ ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறதோ வேணாம். ஏன்னா பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, உங்களை வந்து உடனே வந்து வான் பண்ணுவாங்க, உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணுவாங்க. அதனால அதை கவனத்தில் வச்சுங்க. அதுக்காக ஃபோட்டோ எடுக்க முடியாதா அப்படின்னா இன்னைக்கு இதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு சந்தோஷமா வந்துட்டாங்க. ஆனா ஒரு போட்டோ எடுக்க முடியலன்ற வருத்தத்துல பல பேர் இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி இல்லை. நீங்க உள்ள போய் பார்க்கும்போது லைவ் ரெக்கார்டிங் அங்க ஆயிட்டு இருக்கும். நீங்க பாக்குறது எல்லாமே அங்க கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு போட்டோ நீங்க வந்து சௌரியார் உடலை அந்த பார்க்குற டயத்துல வந்து அந்த பார்க்கறத வந்து உங்களுக்கு போட்டோ வந்து வேணும், அந்த மூமெண்ட்டை போட்டோ வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில ஒரு டேபிள் போட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போட்டோ கிடைக்கும். இங்க ஆங்கிலத்துல தான் எழுதியிருப்பாங்க. அவங்க கிட்ட நேராக போய் நீங்க வந்து 100 ரூபா அவங்ககிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். கட்டிட்டு மெயில் அட்ரஸ் அங்கே இருக்கும். அந்த மெயில் அட்ரஸ்ல உங்களோட செல்ஃபி போட்டோ, ஏன்னா நீங்க அந்த இடத்துல மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நீங்களும் அடுத்து அவங்க இருக்கிறது ஒண்ணுன்னு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களோட செல்ஃபி போட்டோ ஒன்று எடுத்து அந்த மெயில் அனுப்பணும். அனுப்பும்போது டேட்டை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த டயத்தை மென்ஷன் பண்ணணும். அப்போ நீங்க சௌரியாரோட உடலை பார்க்க போகும்போது அந்த இடத்துல போகும்போது எத்தனை மணி அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பல பேர் குழம்புறாங்க. நான் 7 மணிக்கு போனேனா, 7:15 போனேனா, நான் இப்போ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க போகும்போது சௌரியாரோட உடல் பக்கத்துல போகும்போது எத்தனை மணி, உதாரணத்துக்கு வந்து ஒரு 7:30 7:35 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டயத்தை வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு அந்த மெயில்ல வந்து உங்க பேரு, டேட்டு, அந்த டைம், இந்த 3ஐயும் அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டீங்க. ஒரு 100 ரூபா அவங்க கையில கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வர வச்சு அந்த என்ட்ரி போட்டுக்குவாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு உங்க போட்டோவை மெயிலுக்கு அனுப்புவாங்க. அப்போ போட்டோ மூவ்மெண்ட் கிடைச்சிடும். நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா பல பேருக்கு தெரியாம போறாங்க, பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இது மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கு மேல எப்படி கேட்கறது அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. இப்போ இந்த உள்ள போய் பார்க்கறதுக்கான முக்கியமான ரூல்ஸ் அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு, சௌரியார் உடலை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே நீங்க அந்த இடத்துல ஒரு டீ கடை ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து மியூசியம் இருக்கு. சௌரியார் மியூசியம் மாடியில் இருக்கும். அதையும் நீங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சௌரியார் கேலரின்னு சொல்லி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அந்த சௌரியாரோட கேலரி அந்த இதை போய் நீங்க பார்க்க மறந்துடாதீங்க, அதையும் பார்த்துருங்க. அதுக்கடுத்து அங்கேயே வந்து 2 சர்ச்சஸ் இருக்கு. அந்த சர்ச்சஸோட லிஸ்ட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் இப்போ போடுறேன். அந்த இடத்துலயே பார்க்கக்கூடிய சர்ச்சஸ், உதாரணத்துக்கு வந்து பான் ஜீசஸ் சர்ச்சஸ் ஆப்போசிட்ல இருக்கும். அதை வந்து நீங்க பார்க்கலாம். உள்ளே வந்து 2 பெரிய சர்ச்சஸ், அதுவும் பிரம்மாண்டமான சர்ச்சஸ்லாம் இருக்குது. அதை வந்து நீங்க வாக்கப்பெல்லாம் அப்படி போய் நீங்க பார்த்துக்கலாம். இந்த சர்ச்சஸ்லாம் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம், கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்க நடந்தே கூட போகலாம். அது என்ன அப்படின்னா, சவேரியார் வந்து முதலாக கோவாவுக்கு வந்தோன்னே அவருக்கு வந்து மொழி புரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எப்படி மக்கள்கிட்ட பேசுறது அப்படின்னு தெரியாம அப்ப ஒரு இடத்த ஒரு சின்ன குளிர் மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, யார் இவரு புதுசா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப அப்படி ஒரு மூமெண்ட். அந்த இடம் அவர் சௌரியார் முழங்கால் போட்டு ஜெபித்த, அங்கேயே தங்கியிருந்து ஜெபித்த இடம் ஒன்று, அது பக்கத்திலேயே இருக்குது. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதுவும் அவர் பயன்படுத்திய ஒரு கிணறு, அவர் வந்து தண்ணி எடுத்து பயன்படுத்திய கிணறு. அந்த கிணறுக்கு தனியாக இது வந்து ஒரு சகோதரி நமக்கு வந்து அதோட டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சிஸ்டர் கோவாவில் வந்து படிக்கிறதுக்காக போனவங்க. அவங்க அதெல்லாம் வந்து அங்கே தெரிஞ்சுட்டு நம்மகிட்ட வந்து காணொலியில் பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க சொல்றது கேட்டிங்கன்னா அந்த காரியங்கள் தெரியும்.
அந்த கிணறுக்குன்னு தனியாக மகிமை இருக்கு. அந்த இடத்த ரெண்டையும் வந்து நீங்க போய் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு தேவ மனிதன் ஒரு பாஷையே தெரியாத ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து எப்படி அறிவிச்சார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஆண்டவர் அவரை குறிச்சு அவரை வச்சு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அந்த இடத்துல வந்து பாசபுரியில அவர் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். அதை மக்கள் வந்து பாக்குறாங்க. இப்படி இந்த காரியங்கள் இந்த இது வந்து அந்த அவங்க சகோதரி பேசுவாங்க. அதை நான் இந்த வீடியோட இணைச்சிப்போம். அந்த இடத்த பார்த்துங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் லேடி ஆஃப் இமாக்குலேட் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு விசிட் பண்ணுங்க. அது ரொம்ப பிரம்மாண்டம், நல்ல அழகான ஒரு சர்ச். அது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சர்ச்சு. அதை நீங்க பார்த்துக்கலாம். இது போக சில சர்ச்சஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு வரேன். ஒரு 10 இடங்களா நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன். அது உங்கள் விருப்பம், நீங்கள் அங்கே போகிறதும் போகாததும். இருந்தாலும் நானும் உங்களை இங்கேருந்து கோவா போயிட்டு அவரோட உடலை பார்த்துட்டு அதே ஆன்மீக அந்த பக்தியோட வேற எங்கே போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட் எடுத்து ஒரு 10 இடங்களை போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் இன்னும் பல சர்ச்சுகள், ரொம்ப பிரம்மாண்டமான சர்ச்சுகள்லாம் இருக்கலாம். அதை நீங்கள் விருப்பப்பட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயணத்தை முடிச்சுட்டு அன்றைய இரவோ அப்படி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி திரும்பலாம். இப்போ நான் எப்படியாவது சௌரியாருடைய உடம்பை நான் பார்த்தா போதும். ஏன்னா வந்து சிறு வயசுல இருந்து புனித சௌரியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கோம். புனித சௌரியாரே எங்களுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்டவங்களுடைய உடல், அதை பார்க்க நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ பேர் மனசுல அவ்வளோ வெட்ட வெட்டிக்கிட்டே இருந்தோம். அவரோட உடல் இருந்து அவரை போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி, அந்த உடலை பார்க்கறதுக்காக இயக்கத்தில் இருக்கும்போது எப்படியாவது போகணும் போது அந்த ஏதாவது கம்மியான பட்ஜெட்ல போக முடியுமா அப்படின்னா, ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பகுதியில இருந்து அவருடைய உடலை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னா டிராவல், அங்கே லோக்கல் ஆட்டோ செலவு, அந்த கோயிலுக்கு போயிருக்க ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ செலவு, அப்புறம் சிம்பிளாக சாப்பிட்டு ரிட்டர்ன் வருது. வேற எங்கேயும் தங்குறதோ எதுவுமே இல்லை. போகிறோம், அவரை பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சோட நம்ம திரும்பி வரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பயண செலவு ஒரு 2000. சாப்பாடு செலவு வந்து உங்களுக்கு டிராவலில் வெறும் ஒரு 200 இருந்தால் போதுங்க. காலையில் இட்லி ஒரு 50 ரூபா டிஃபன் அப்படின்னு வச்சுட்டு, ஈவினிங் நைட்டுக்கு ஒரு 50 ரூபா அப்படின்னு வச்சுட்டு, மதியத்துக்கு மட்டும் இந்த பிரியாணி எடுத்துட்டு வருவாங்க. அதில் ஒரு 80 ரூபா வெஜிடபிள் பிரியாணி. இந்த மாதிரி இப்படி ஒரு 200 ரூபாயில முடிச்சிடலாம். போகும்போது ஒரு 200, வரும்போது 200 அப்படின்ற மாதிரி முடிச்சிடலாம். ஆனால் கோவாவுக்குள்ள சாப்பாடுன்றது பகல் கொள்ளையாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இருக்கு இல்லை. இங்கே பொரியல் வைக்கிற அளவுக்கு ஒரு சாப்பாடை வச்சுட்டு அது 100 ரூபான்றாங்க. அதே மாதிரி வந்து குழம்பு, ஒரு சாப்பாடு வெறும் சாப்பாடை வச்சுட்டு தான் 100 ரூபா. அதுக்கு குழம்போ ரசமோ அப்பளமோ எதுவுமே தர மாட்டாங்க. அதுக்கு குழம்பு தனியாக வாங்கணும். ஒரு சிக்கன் குழம்பு அப்படின்னு சொன்னால் 300 ரூபா. ஒன்றும் 2 சிக்கன் குழம்பு 4 கிண்ணம் சாப்பாடு 4 பேர் சாப்பிட்டா 1070 ரூபா பில்லு. ரொம்ப பகல் கொள்ளையா இருக்குது. அதே மாதிரி ஒரு தேடணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து எங்களுக்கு டாக்ஸி டிரைவர் கூட்டிட்டு போனதுனால அவரை நம்பி அந்த கடைக்கு போனோம். அவங்க என்ன நினைச்சு தெரியல, மொத்தத்தில் அப்படி பில்லை போட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் தேடணும். கடையில் தேடும்போது போர்டில் வந்து சவுத் இந்தியன் தாலி 100 ரூபா அப்படின்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக சாப்பிடணும், நல்ல சாப்பாடாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சவுத் இந்தியன் தாலி அப்படின்னு எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் விதமாக ஒரு 2-3 ஐட்டம் குழம்பு, ஒயிட் ரைஸு இதெல்லாம் வரும். கொஞ்சம் அது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நாங்கள் ஒரு ஏதாவது சிம்பிளாக ஒரு கடை கிடைக்குமான்னு போய் பார்த்தோம். அதுலேயும் ஓரளவுக்கு சாப்பாடு திருப்தியாக இருந்தது. இட்லிலாம் பார்த்தீங்கன்னா அவரேஜே எல்லா இடத்துலையும் பார்த்துருவோம். இட்லினா 20 ரூபா அப்படின்றது, தோசைனா 70 ரூபா 80 ரூபா அப்படின்றது. இது வந்து நான் சிம்பிளா. அதே கொள்ளையடிக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது. இட்லி 2 இட்லியை வச்சு ஒரு பிளேட்டு 80 ரூபா அப்படின்னு சொல்லி பில் போடுறவங்களும் இருக்குது. நீங்க கொஞ்சம் பார்த்து ஹோட்டல் ஆய்வு செஞ்சு விலையெல்லாம் பற்றிலாம் பார்த்துட்டு சாப்பிட்றது நல்லது. முடிஞ்ச அளவு குரூப்பாக போனீங்கன்னா கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு மினிமம் 3 பேர் அப்படின்னு போறீங்க. போகும்போது ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க. அது கோயிலுக்கு போகணும்னா 100 ரூபா ஆகுது. ஒரு ஆள் போனாலும் 100 ரூபா தான், 3 பேர் போனாலும் 100 ரூபா தான். அப்போ ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் காசு மிச்சமாகும். அப்போ நீங்கள் காலையில் போகிறீங்க, போயிட்டு சர்ச்சில் போய் அந்த சௌரியாரோட உலக பார்க்குறீங்க. அங்கேயே ஒரு 5 சர்ச் இருக்குது. அந்த இதுக்குள்ளே மட்டும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்கே கிளம்பி வரீங்க அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக வந்து
ஒரு 3500 அப்படின்றதுல முடிச்சிடலாம். அதே இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பட்டியலில் போட்டிருக்கக்கூடிய எல்லா சர்ச்சஸையும் பார்க்கணும் அப்படின்னா அதே 3 பேர் நீங்கள் போயிருக்கீங்க. போயிட்டு அங்கே லோக்கலில் இருக்கிற அந்த 5 சர்ச்சையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு ஆட்டோ ஒன்று வாடகைக்கு எடுத்து இந்த சர்ச்சஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து ஆட்டோ பேசுனீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. அதில் கம்மியாக தான் வரும். கிலோமீட்டர் கணக்குலையோ அல்லது நாள் வாடகையிலையோ நீங்கள் பேசலாம். நாங்கள் போயிருந்தப்போ 3 பேர் போயிருக்கோம். திருச்சியில இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அறிமுகமானாங்க. அவங்களோட பேசிட்டு 5 பேர் சேர்ந்து ஒரு கார் எடுத்தோம். காருக்கு நாங்கள் பேசினது வந்து காலையில் ஒரு 11 மணியிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் 12 மணி நேரம் கணக்கு. எங்களுக்கு எவ்வளோ கேட்குற அப்படின்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் டீசல் மற்ற எல்லாம் சேர்த்து டிரைவர் படி எல்லாம் சேர்த்து 5000 ரூபா பேசி முடித்தோம். 5000 ரூபா பேசிட்டு அங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு உள்ளே போகும்போது பார்க்கிங் ஃபீஸ் கேட்பாங்க. ஒரு 30 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த இதை மட்டும் நாங்கள் தனியாக மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் பயணத்தை அமைச்சிக்கிட்டோம். அது மாதிரி நீங்கள் போகும்போது ஒரு 3 பேர் போனீங்கன்னா ஒரு ஆட்டோவாக பேசலாம். 2 பேர் போனீங்கன்னா பைக்கு ரெண்ட் அங்கே கிடைக்குது. ரெண்டல் எடுத்து பெட்ரோல் மட்டும் போட்டு சுற்றிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுவே வந்து ஒரு 5 பேர் 6 பேர்லாம் போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் வந்து லாங்குவேஜ். மேக்ஸிமம் ஹிந்தி, இங்கிலீஷ் இது ரெண்டும் வந்து கம்பல்சரி. ஏதாவது தெரிஞ்சிருக்கு, ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா சமாளிச்சிடலாம் ஈஸியாக. அதே அங்கே இப்போ லோக்கல் பாஷை அப்படின்னு பார்த்தா குங்குலி அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் பாஷை பேசுகிறாங்க. இந்த லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம். எவ்வளோதான் இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நடத்துவார், ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லி புறப்பட்டோம்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாமல் இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். பெருசாக இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலே இந்த ஸ்டேஷனில் இறங்கணும், அடுத்த ஸ்டேஷன் அடுத்த ஆட்டோ இதை ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நிச்சயம் வந்து உங்கள் வாஞ்சி உங்கள் ஆவல் எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றுவார்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பேசல நன்றி. என் பேர் வந்து சிஸ்டர் சுபிதா. என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி. நான் இங்க வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கோவாவுக்கு ஜூன் மாசம் வந்தேன். 6 மாசம் ஆகுது நான் இங்க கோவால இருந்து. சவிதா பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல முன்னாடி. ஆனா இப்ப கோவால வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாடியை பார்க்க, வர மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. மக்களுக்கு இவ்வளவு இறை நம்பிக்கை இருக்கா சவிதியார் மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் என் மேல எனக்குள்ளாடி வந்தது. எப்படின்னா நவம்பர் 21 அவருடைய பாடி எடுத்து வச்சாங்க. அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் கூட்டம் கூட்டமா மக்கள் வெவ்வேறு ஏரியாவில இருந்து, வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும், வடநாடுகளிலிருந்தும், வெளிநாடுகளிலிருந்தும் அவ்வளவு கூட்டம் மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க சகோதரியோட உடலை பார்க்கறதுக்காக. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்ப அவர் எந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு வந்து இறைப்பணி செய்யறதுனால மக்கள் அவரை தேடி வர்றாங்க அப்படின்னு உள்ள ஒரு இறை நம்பிக்கை எனக்கும் அதிகமாயிட்டே இருக்கு. சவேரியார் செஞ்ச சேவை என்னுடைய சேவையை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய சேவையை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் பார்க்கும்போது அவர் செய்த பணி வந்து கடவுள் மேல உள்ள அன்பு, ஆழமான அன்பு தான் அவரை இந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வைத்து மக்களுக்கு இறைபணி செய்ய வேண்டிய அளவுக்கு அவரை இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. பல நாடுகள் இந்த பணியை செஞ்சிருக்கிறாங்க. முக்கியமானது என்னன்னா சவேரியார் கடவுள் மேல வச்சிருந்த ஆழமான அன்பும் நம்பிக்கையும் தான் அவருடைய உடல் இன்னும் அழியாம இருக்க வேண்டிய அளவுக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு. எப்படின்னா அவர் அந்த அளவுக்கு கடவுளை பத்து மக்களுக்கு இறைபணி செய்திருக்கிறாரு, மக்களுக்கு பறைசாட்டி இருக்கிறார். அதனால அந்த ஒரு நம்பிக்கையினால அவருடைய உடல் இன்னும் அழியாம இருக்கிறத நான் பார்க்க முடியுது. மனுஷன் வந்து உலகத்தையே ஆதாயமா ஆக்கினாலும் ஜீவனை வந்து நஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு எந்த விதமான பலன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து அதை வந்து கேட்டு அவர் வந்து இந்த வசனத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பணிக்கும் வசனத்துக்கும் என்ன தொடர்பு? சவேரியார் நினைச்சா அவர் வந்து ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவருடைய செல்வாக்கு அப்படி இருந்துச்சு, அவர் அந்த அளவு வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கைக்கு அது தேவை இல்லைன்னு உள்ளது அவர் உணர்ந்துகிட்டாரு. அதனால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னையே மக்களுக்காக கொடுக்கணும், மக்களை இறைவனிடத்தில் கொண்டு வரணும் அப்படி ஒரு நம்பிக்கையோட அவர் எல்லாத்தையும் இழந்துகிட்டு தன்னையே கடவுளுக்காக அர்ப்பணிச்சாரு. அந்த ஒரு எண்ணம் எனக்கும் இருக்கு. நானும் என்னுடைய வாழ்க்கை மக்களுக்காக இருக்கணும்,
சவேரியார் மாதிரி என்னுடைய வாழ்க்கை மக்களுக்காக இருக்கணும். நான் எனக்காக என்னுடைய சுயநலத்துக்காக உலகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா எனக்கு அது எந்த பலனும் கிடையாது. என்னுடைய ஆன்மா இறைவனிடத்தில் போய் சேராது. இந்த உலகத்துல இருக்கும்போது என்னுடைய பணி மக்களுக்காக இருக்கணும், மக்களுக்காக சேவை செய்யணும். அது மூலம் நான் கடவுளோட இருக்கிறது இது ஒரு வாய்ப்பு. இந்த சவேரியார் கோவாவுக்கு இறைப்பணியை அவர் எப்படி துவங்கினார் அப்படின்றது. சவேரியார் ஃபர்ஸ்ட் கோவாவுக்கு வந்தப்ப அவருக்கு மொழி தெரியல, மக்களை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியல. அதனால கோவால இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குடிசையை அவர் கட்டினாரு. அங்கே உள்ளாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. 24 மணி நேரம் உள்ளாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணாரு. அது பக்கத்துல ஒரு கேணி வேற இருந்துச்சு. அவரு குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே அந்த கேணியில இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. இவருக்கு மொழி தெரியாதனால மக்களோட எந்த ஒரு பழக்கமும் இல்லாம உள்ளாடி இருந்துட்டு இருந்தாரு. ஒரு நேரத்துல மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு, புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, ஆனா வெளியே வரமாட்டேங்கிறாரு, என்ன பண்றான்னு பாக்கணும்னு சொல்லிட்டு உள்ளாடி போனப்ப அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தரையில இருந்து மேல எழுப்பப்படுறாரு. சவேரியார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தரையில இருந்து மேல எழுப்பப்படுறத மக்கள் பாக்குறாங்க. அதன் பிறகு மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இவர் இறைப்பட்டு உள்ளவரு, அதனாலதான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது தரையில இருந்து மேல எழுப்பப்படுறாங்க. மக்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவருடைய வசனங்களை கேட்டு வாய்மொழிகளை கேட்டு அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. சவேரியார் இறந்தப்ப அவர் இறந்த அன்னைக்கு தண்ணி உபயோகித்த கேணியில மெழுகுவத்திரி இருந்துச்சு. அவர் இறந்தது இன்னொரு நாட்டுல, ஆனா அந்த மெழுகுவத்திரி மக்களுக்கு ஒரு அடையாளமாக அந்த கேணியில ஒரு கிணறுல மெழுகுவத்திரி இருந்துச்சு. அதுவே மக்களுக்கு ஒரு அதிசயத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா மக்கள் அந்த தண்ணிய உபயோகப்படுத்த ஆரம்பிச்சு அந்த தண்ணியை எடுத்து குளிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து மக்கள் அவர்களுடைய நோயிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதுவே ஒரு பெரிய அதிசயமா அந்த கிணறு புதுமை தண்ணியாக இப்போ உபயோகப்படுத்துகிறார்கள் மக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுல. உண்மையாவே உங்க இறைப்பணி மிகவும் சிறப்பா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார். இதே போல அன்னை தெரசா மாதிரி நல்ல ஒரு ஊழியம் செஞ்சு உங்களுடைய சிறப்பா இருக்கு. உங்க ஆத்மா பரலோக ராஜ்யத்துல போகும்படியாகவும் நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நன்றி. எனக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிக்க, உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி.